குக் வித் கோமாளி 5 சீசனில் இஃப்ரான் செஞ்ச ரெசிபிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நல்லா மணக்க கீ ரைஸ், இது கூட மட்டன் தால்ச்சா, சிக்கன் மிளகு வறுவல், இந்த காம்போவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல தால்ச்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன குக்கரில் மெஷரிங் கப்பில் 1 கப்புக்கு துவரம்பருப்பு, அதே கப்பில் அரை கப்புக்கு கடலைப்பருப்பு, இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ இது கூட 150 கிராமுக்கு மட்டன் நல்லா எலும்பு சதையும் உள்ளதாகவே சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா தண்ணி சேர்த்து 6லேருந்து 7 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இத்தனை விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா பருப்பும் நல்லா வெந்துடும், கறியும் நல்லாவே வந்துடும். இப்போ 6 விசில் வச்சு நான் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், பருப்பும் நல்லாவே வெந்திருக்கு, கறியும் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு முறை கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டால் போதும். இப்போ இது இருக்கட்டும். இந்த தால்ச்சாக்கு ஒரு மசாலா ஒன்று அரைக்கணும். மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பத்தை தேங்காய், இது கூட 1 ஸ்பூனுக்கு கறி மசாலா, கரம் மசாலா இல்லை கறி மசாலா, இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு மண்சட்டி ஹீட் பண்ணியிருக்கேன். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயம் நீட்டாக வாக்கில் வெட்டினதும் ஒரு எனக்கு கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீர்னதை சேர்த்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ரொம்ப வதங்காமல் ஒரு 50% மட்டும் வதக்கி இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை இல்லாமல் வதக்கிட்டு நம்ம வேக வச்சு அந்த பருப்பு, மட்டன் இது கூட சேர்த்துருங்க. இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இதை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு பருப்பு வேக வச்ச குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம சேர்த்துருக்கிற மசாலா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா கொதிச்சு வரணும். மூடி போட்டு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா கொதிச்சிருக்கு, பச்சை வாடை இல்லை. அரைச்சி வச்சு அந்த தேங்காய், கறி மசாலா, அந்த விழுதை இது கூட சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிறது ஓரளவுக்கு திக்காகும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. கீ ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த தால்ச்சா. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா ஒரு அருமையான மட்டன் தால்ச்சா ரெடி. நெக்ஸ்ட்டு கீ ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல அரிசியை களைஞ்சி எடுத்துக்கணும். அதுக்கு நான் ஒரு மெஷரிங் கப்பில் சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி இந்த கீ ரைஸ் சீரக சம்பா அரிசியில் தான் செய்ய போகிறேன். இந்த அரிசியில் செஞ்சிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும் இந்த கீ ரைஸ். இப்போ 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் கலந்து கொடுக்கக்கூடாது, லேசாக வாஷ் பண்ணி எடுத்துருங்க. சீரக சம்பா அரிசி அந்த வாசம் இருக்காது. அதே மாதிரி 2-3 தண்ணி ஊற்றி வாஷ் பண்ண வேணாம், ஒரு தண்ணி மட்டும் ஊற்றி வாஷ் பண்ணால் போதும். இப்போ இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு தண்ணி ஊற்றி நம்ம அரிசியை ஊற வைக்க போகிறதில்ல. சுத்தமாக தண்ணியை ட்ரை பண்ணி இதை அப்படியே இந்த அரிசியை வச்சுருங்க. நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். குக்கர் சூடு பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயிலும் 4 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இது கீ ரைஸுங்கிறதுனால கீயை நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 10 முந்திரி இதை சேர்த்து லேசாக வறுபட்டதும் இது கூடவே கருப்பு திராட்சை ஒரு 10 சேர்த்துக்கிறேன். அந்த திராட்சையும் நல்லா பொசுன்னு எலும்பி முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகணும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் இதை எடுத்து நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். வறுத்த முந்திரி திராட்சை இப்போ ஓரமாக இருக்கட்டும். அதே நெய்யில் ஒரு கையளவுக்கு நீட்ட வாக்கில் வெட்டின வெங்காயம், இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக இதை நல்லா வதக்கி விட்டு எடுத்துருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கலருக்கு கிடைக்கும் அந்த வெங்காயம். இப்போ இதையும் எடுத்து தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில் நம்ம இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெய்யில் ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இதை நல்லா பொரிஞ்சதும் 3 பச்சை மிளகாய் நல்லா கீரி சேர்த்துருக்கேன். ஒரு கையளவுக்கு நீட்ட வாக்கில் வெட்டின வெங்காயம், இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பொடியாக நறுக்குன்னு புதினா கொஞ்சமாக, இதை 2த்தையுமே போட்டு இந்த வெங்காயத்தை கூட சேர்த்து பச்சை வாசனை இல்லாமல் 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதும் சீரக சம்பா அரிசியை இது கூடவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த நெய் வெங்காய வதக்கலோட இந்த அரிசியை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் ரைஸ் உதிரியாக வரும். அதனால தான் அரிசியை ஊற வைக்காமல் தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா அந்த அரிசியில் இருக்கிற ஈரப்பதமும் சுத்தமாக வற்றி வந்துடும். இப்போ இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தகுந்த உப்பு போட்டுருங்க. சீரக சம்பா அரிசிங்கிறதுனால 1க்கு 1.5 வச்சிங்க அப்படின்னா கரெக்டான பக்குவத்தில் வெந்து வரும். இப்போ நல்லா கலந்து விட்டு இதில் லாஸ்ட்டாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸுக்கு எலுமிச்சை சாறு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்பவும் பிழிஞ்சு விடக்கூடாது, ரொம்ப புளிப்பு சுவையாக தெரிஞ்சிடும். ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் பிழிஞ்சு விட்டால் போதும். இப்போ நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு விசில் போட்டுருங்க. ஹைலையும் இல்லாமல் சிம்முலையும் இல்லாமல் மீடியமான தீயில் வச்சு ஒரே ஒரு விசில் வச்சு இதை இறக்குனீங்க அப்படின்னா நல்லா ரைஸ் உதிரியாக கிடைக்கும்.
இப்போ ஒரு விசில் வச்சு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். சீரக சம்பா அரிசி குழையாமல் பாருங்கள், ரைஸ் நல்லா உதிரியாக வந்திருக்கு. இதுக்கு மேலே ஃப்ரை பண்ண அந்த ஆனியனும் ஃப்ரை பண்ண முந்திரி திராட்சையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. செம்மையான டேஸ்ட்டில் மணக்க கீ ரைஸ் ரெடி. நெக்ஸ்ட்டு ரெசிபியாக சிக்கன் மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 300 கிராம் எடுத்திருக்கேன். மஞ்சள் சேர்த்து வாஷ் பண்ணி ஒரு மீடியமான சைஸுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை பவுலில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கெட்டி தயிர், புளிக்காத தயிர், இதை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தயிர் 1 ஸ்பூனாகவும் ஃபியூ ட்ராப்ஸுக்கு எலுமிச்சை சாறு கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டோம். இதை 1/2 hour அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கடாய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு துண்டு அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, 2 பச்சை மிளகாய் கீர்னதாக சேர்த்து ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கையளவுக்கு நீட்ட வாக்கில் வெட்டின வெங்காயம். வெங்காயத்தை ஒரு 50% வதக்கி எடுத்துருங்க. வதக்கி எடுத்த பிறகு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்கி வந்ததும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை இல்லாமல் இதை நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். வெங்காயம் 50% வதங்கின பிறகு தான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தோம். ஆனால் வெங்காயம் பார்த்தீங்கன்னா 90% நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக. இப்போ இது கூட மசாலா போட்டு சிக்கனை ஊற வச்சுருக்கோம் இல்லையா, 1/2 hour நல்லா ஊறினது. இப்போ இது கூட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இதில் தண்ணி சேர்க்கவே கூடாது. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கன்லேருந்து கசிஞ்சு வர தண்ணியிலேயே இந்த சிக்கனை நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். மசாலா நல்லா ஊறினதுனால நல்லா ஜூஸியாக இந்த சிக்கன் நல்லா வெந்து வரும். ஃபஸ்ட்டு இது ஒரு 4 நிமிஷத்துக்கு மூடி வைங்க. சிக்கன்லேருந்து தண்ணி கசிஞ்சு வரட்டும். அதுக்குள்ளே ஒரு பவுடர் ஒன்று அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இதை நல்லா கோர்ஸ் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ இந்த பவுடர் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு சிக்கன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 4 நிமிஷம் நல்லா மூடி வச்சதில் சிக்கன்லேருந்து தண்ணி பாருங்கள் கசிஞ்சு வந்திருக்கு. இது சிக்கன்லேருந்து வந்த தண்ணி மட்டும் இல்லை, தயிர் சேர்த்ததுனால அதிலிருந்தும் தண்ணி கசிஞ்சு வரதான் செய்யும். இப்போ 4 நிமிஷம் நல்லா இது குக் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் நம்ம பொடி பண்ணி வச்ச அந்த மிளகு, ஜீரகம், சோம்பு பவுடரை இது கூட ஆட் பண்ணிடலாம். மொத்தம் இந்த கறியை வேக விடுற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். கரெக்டான பக்குவத்தில் வெந்துடும். இப்போ 4 நிமிஷம் நல்லா குக் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற 8 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுங்க. மூடி வைக்க வேண்டாம், ஓப்பன் பண்ணியே அப்பப்போ நல்லா கலந்து கொடுங்க. 12 நிமிஷம் கழித்து பார்த்துருக்கோம். பாருங்கள், சிக்கன் நல்லா ஜூஸியாக வெந்திருக்கு. மசாலா எல்லாமே அந்த சிக்கனோடு சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். ஃபைனலாக இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கணும். அப்படின்னா ஒரு செம்மையான டேஸ்ட்டில் சிக்கன் மிளகு வறுவல் ரெடி. குக் வித் கோமாளி 5 சீசனில் இஃப்ரான் செஞ்ச கல்யாண விருந்து கீ ரைஸ், மட்டன் தால்ச்சா, சிக்கன் மிளகு வறுவல், இந்த காம்போவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.